ஆமேன். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்திரணும். கர்த்தர் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சித்திரணும். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நம்ம இருதயத்தில் அப்படியே வச்சு ஜெபம் பண்ணோமா. ஒருவேளை உங்கள் கணவர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணலாம். என் கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, சகைவை கர்த்தர் ரட்சித்தது போல ஆண்டவரே என் கணவரை நீங்கள் ரட்சித்திருங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், என் மனைவியை ரட்சித்திருங்க, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுறணும், என் வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்கணும். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்னு நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆசீர்வாதம் சகைவுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் பலித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி எத்தனையோ பேர் இந்த இடத்துல